मंजल आधा, ओके, आधा स्पून। ये 2, फुल 2, 2 यस, 2 और 3 4 डालो, फुल 4। 4 करंडी मल्लीतूள், जीरा 1 करंडी। ये मिर्ची, लाल मिर्ची, हाँ वो उसमें 1 डालो। और हाँ हो गया। हाँ ये मिक्स मसाला 1 स्पून, பெரிய ஸ்பூன் தான், கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கணும், கொஞ்சம் உரப்பு தரும். ஓகே, ஜீரகம் எண்ணெயில் போட்டு பொரிய அரைச்சி, வெந்தயம் நேரம் மாறிடுச்சு, அதனால் உடனே வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயம் போட்டாச்சு. பச்சை மிளகா விழுந்துருச்சு, தானாக விழுந்துருச்சு, அதனால் அது கரெக்டாக பிரச்சனை இல்லை. அதை கொஞ்சம் லேட்டாக போடலாம், எப்பவும் போடலாம். வெங்காயம் இன்னும் கொஞ்சோன்னு செவந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சோன்னு செவக்கணும். இந்த நேரத்தில் கூட இஞ்சி பூண்டை போட்டுடலாம், கரெக்டான பக்குவத்தை தான் இருக்குது. நம்ம இஞ்சி பூண்டை போட்டுருவோம். இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன், எல்லாம் போட்டு தான் வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நான் ஒரே ஆள் சேர்த்து எடுக்க முடியல, அதனால் ரொம்ப நாள் போடுறேன். சில சமயம் மரத்தோட போடுவேன் எதாச்சும் போடுறதுக்கு, ஆனால் இது வரைக்கும் மரத்தில் கரெக்டாக போயிட்டு இருக்குது. அடுத்து என்ன செய்யணும், தக்காளி போடணும். தக்காளி போட்டு கறி, என்ன கறின்னு உங்கள்கிட்ட நான் இன்னும் சொல்லவே இல்லை, காட்டிடுவேன் கொஞ்ச நேரத்தில். அது என்ன, வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு தெரியுங்களா. அடுத்து தக்காளி போட போகிறோம். தக்காளி போட்டாச்சு. இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் கண்டிப்பாக போடணும், அப்போ தான் அது கலரு சூப்பராக காட்டும், கறியோட கலரு. இது நல்லா வேகட்டும். தக்காளி பழம் போட்டுருக்கிறோம், நல்லா வேகணும். நண்டு கறிது செமையாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. ஓகே, பாருங்க தக்காளி நல்லா வெந்தாச்சு. எல்லாம் ஓரளவு தக்காளி இஞ்சி பூண்டு செட் ஆகிடுச்சா. இப்போ மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட போகிறோம். மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ரெண்டையும் போட்டாச்சு. கொஞ்சம் இது பண்ணிவிட்டு கிண்டிட்டு இந்த சாறு தண்ணியெல்லாம் போன பிறகு தான் நம்ம சொட்டுக்கோண்டு தண்ணியை ஊற்றி நம்ம கரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் ஊற்றி நல்லா வேக விட்டுருங்க. ஒரு 5, 10, 15 நிமிஷம் வெந்தால் போதுங்க. உப்பு தேவையான உப்பு போட்டாங்க, போட்டாச்சு. இப்போ நண்டை தூக்கி இறக்க வேண்டியதான். நண்டை போட்டு கட்டியாச்சுங்க, மசாலாவில் கட்டி அடிச்சு, அதனால் நண்டில் உள்ள தண்ணி இறங்கு. அதனால் என்ன செய்யணும், இப்போ லேசான கீழே வச்சுட்டு மூடி வைக்கணும். ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சு 3 நிமிஷம் ஆச்சா. இப்போ ஒரு கிண்டு லேசாக கிண்டிட்டு, இன்னும் போகலை, உள்ளே இருக்குது. அந்த நீர் போனால் தான் நம்ம அடுத்து மசாலாவை போடணும். அது வரைக்கும் இந்த தண்ணி போயிடணும். இந்த வெளியே சுண்டி அந்த தண்ணி போயிடும், இருக்கக்கூடாது. நடுவில் உள்ள தண்ணிலாம் வெளியாகிடும். அது சுண்டி போன பிறகு தான் நம்ம மசாலா தண்ணியெல்லாம் ஊற்றணும். அப்போ தான் எந்த இது கறி, எது கோழியாக இருந்தாலும் சரி, மட்டனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கறி போனது அந்த அதனுடைய தண்ணி, அந்த இறைச்சியில் உள்ள தண்ணி வெளியானா கறி எந்த வாசனையும் இருக்காது. அந்த மீன் கவுச்சிங்களா, அந்த மாதிரி கவுச்சிலாம் இருக்காது.
போடும். சூப்பு ஒரு மணமாக இருக்கும். 10 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தோம். தண்ணிலாம் ஊற்றல, எதுவும் ஊற்றல. அந்த நண்டில் உள்ள தண்ணியே வந்து உங்களுக்கு போய் எல்லாம் தண்ணி அங்கேயே வெந்துடும். இப்போ இருக்கிறதெல்லாம் எண்ணெய் தான். எண்ணெய் மேலே வந்துச்சு, அடியில் உள்ள எண்ணெய்லாம் வந்துச்சு, தண்ணி போயிடுச்சு. இப்போ நம்ம மசாலாவை ஊற்றிடலாம். கரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றியாச்சு. இப்போ கிண்டி விட்டா எப்படின்னு பார்ப்போம். இன்னும் கடைசியாக மிளகுத்தூள் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூனு இல்லை 1 ஸ்பூனு கூடுதலாக போடணும். இந்த சளி உள்ளவங்களுக்கு, நெஞ்சு சளி உள்ளவங்களுக்கு எல்லாமே அன்றைக்கே காலியாகிடும். சளியெல்லாம் உள்ளவங்க நெஞ்சு சளி இருந்துச்சுன்னா இந்த நண்டு கறி டக்குன்னு தூக்கி வருது. காரம் அதிகமாக இருக்குது. ஹலோ, ரொம்ப ஊற்றியாக இருக்குது. கொஞ்சம் வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம். கறி ரெடி. மல்லிக்கீரை இருந்தால் கொஞ்சம் வெட்டி போடலாம். அதனால் இது ஸ்பெஷலாக செய்யும் பொழுது ஒவ்வொருத்தவங்களும் வருவாங்க, பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் கொடு, எனக்கு ஒரு கால் கொடு அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் அட்வான்ஸாக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. பார்ப்போம், எல்லாருக்கும் கொடுப்போம், சாப்பிடுவோம். இன்னும் ரெடி ஆகல. சவப்பாக அந்த எண்ணெய் வந்து மேலே வரணும். தீயை குறைச்சிட்றேன். போதும் கொதிச்சு சின்ன தீயில் வச்சு பொரிய வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு இந்த மாதிரி சவப்பாக எண்ணெய் சுற்றி வந்துடும். நிறையா கொஞ்சம் தண்ணி குறையும். தண்ணி குறைஞ்சிச்சுன்னா லேசாக குறையாது. குறையும் போது அடுப்பா இப்போ ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த சூட்லேயே கொஞ்சம் டைட்டாக இருக்கும். கறி ஆக மொத்தத்தில் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 15 நிமிஷம் இப்படியே பொறுமையாக வச்சிருக்கோம். 7 நிமிஷம் இப்படி வரும். அப்புறம் ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த சூட்லேயே இப்படி வைக்கணும். 7 நிமிஷம். அப்புறம் கறி பார்த்தீங்கன்னா நான் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினேன். ஆனால் எண்ணெய் கொஞ்சம் வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். நண்டு கறி எப்படி இருந்தது பார்க்குறதுக்கு? அதுமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே.